ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சம்திங் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், சம் யூனிக். இது வந்து கர்நாடகாவில் பண்ணுவா. இது வேற ஒன்றும் இல்லை, வெண்டைக்காய் கொஜ்ஜு. அதை நம்ம இன்னைக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான என்னென்ன சாமான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு 10-12 வெண்டைக்காய் எடுத்து நல்லா அலம்பி தொடச்சி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் முதல்ல இதுக்கு வந்து வறுக்க போகிறது 3 ரெட் சில்லிஸு, கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் எள்ளு, அதுக்கப்புறமா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கொஜ்ஜை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வெண்டைக்காய், இதுக்கு தேவையான உப்பு, வெல்லம், அதுக்கப்புறம் வறுக்கும்போது நான் கொப்பரை எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கொப்பரை இல்லை, ட்ரை கோகனட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் கூட எடுத்துக்கலாம். பட் இது கொஞ்சம் கூட மணமாக இருக்கும், அதனால நான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் தாளித்து கொட்டுறதுக்கு அதுக்கு தேவையான கருவேப்பிலை, கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இவ்வளோ எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து கொஞ்சம் இது வந்து நம்ம குழம்பு ரசத்துக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிற பதார்த்தம். அதனால இது வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும், பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும், தொட்டுக்கிற மாதிரியும் இருக்கலாம். பட் இன்னைக்கு நான் பண்ண போகிறது வந்து நம்ம குழம்பு ரசத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை வந்து பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி அப்படி தான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ முதல்ல இதை உளுத்தம்பருப்பு போட்டேன். அது கூட இதோட ரெட் சில்லி, அதுக்கப்புறம் இதுக்கு சேர்க்க வேண்டிய பெருங்காயம், கட்டி பெருங்காயம். இது ரொம்ப மணமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஸோ இது வறுபடட்டும். இது கொஞ்சம் வறுபடும் போது நம்ம இது கூட கொஞ்சம் செவக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கொப்பரையும் எள்ளையும் ஆட் பண்ண போகிறோம். உளுத்தம்பருப்பு செவந்தாச்சு, நான் வந்து அதனால் இந்த கொப்பரையை ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய்னாலும் இந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அதோட எள்ளையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எள்ளு வந்து இட் வில் ஸ்டார்ட் பேக்கிங், லைக் படப்படான்னு வெடிக்கும் பாருங்க. அப்போ ஒரு மாதிரி நல்ல மனம் வரும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வறுத்ததெல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை அரைச்சின்னு வர முடியும். ஸோ இதை வந்து ஆற விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, பாண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் வந்து அது கூட கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலையை அதில் கிள்ளி போடலாம். இதோட இந்த வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் பாருங்கள் நான் எப்படி நறுக்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு, நம்ம கறிக்கு நறுக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக நறுக்கலை. ஏன்னா ரொம்ப ஸ்மாலாக நறுக்கினா சம்டைம்ஸ் வழவழன்னு ஆகிடும் நம்ம பண்ண போகிற அந்த குஜ்ஜு. அதனால நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் நறுக்கிட்டுருக்கேன். அதுக்காண்டி ரொம்ப பெருசாக குழம்பு தர மாதிரி நறுக்கிறது வேண்டாம். ஸோ இந்த மாதிரி மீடியமாக நறுக்கிக்கலாம். இப்போ என்ன சொன்னால், இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கும் இல்லையா, அந்த மாதிரி அது வதங்குற சமயத்தில் நான் வந்து ஒரு இந்த எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்துட்டுருந்தேன். அது நல்லா கரைச்சி அந்த ஜூஸ் வச்சுட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து நான் குழம்புக்கு பதிலாக அப்படின்னு சொன்னால கொஞ்சம் லிக்விடாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பிசைகிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் இல்லையா. அதனால கொஞ்சம் நம்ம வறுத்துருக்கிற வெஞ்சனமும் 3 மிளகா அப்படிங்கும்போது கொஞ்சம் காரம் இருக்கும். ஸோ அந்த காரம், இந்த புளிப்பு, அப்புறம் உப்பு, வெல்லம் எல்லாம் சேரும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கொஜ்ஜு வந்து நல்லா கொதிக்கிற சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது இட் பி வெரி வெரி டேஸ்டி. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். ரொம்ப பச்சையாக இருக்கும்போது விட்டால் கொஞ்சம் வழவழன்னு ஆகிடும். அதனால் வெண்டைக்காயை கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உப்பு, இந்த புளி, வெல்லம் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். அதுக்குள்ளே அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிறதையும் பிரிச்சுட்டு வந்துடலாம். பாருங்க, வெண்டைக்காய் வதங்கியாச்சு. ஸோ நான் இப்போ வந்து இந்த புளி கரைச்சி அதோட விடுறேன். இது சேர்க்க வேண்டிய உப்பையும் அதோட சேர்த்துடலாம். இது சேர்க்க வேண்டிய வெல்லம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், அப்போ தான் இதில் டேஸ்ட் இருக்கும். ஸோ இது கொதிக்கட்டும். இந்த வெண்டைக்காய் வந்து இந்த புளியோடையும் இந்த உப்பு, வெல்லம் எல்லாத்தோடையும் நல்லா சேர்ந்து கொதிக்கும்போது அதில் உப்பரப்பு இறங்கினா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த உப்பு, புளியெல்லாம் இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம
அரைச்ச விழுதியும் அது கூட சேர்க்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, வெண்டைக்காய் வந்து நல்ல இந்த உப்பு புளி வெல்லத்தில் நல்லா கொதிச்சாச்சு. ஸோ நான் வந்து இந்த கொஜ்ஜுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இந்த பதார்த்தத்துக்கெலாம் ரொம்ப விழுமோன்னு அரைச்சிட்டோன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி திரியாக இருந்தால் தான் அந்த ஸ்மெல்லு அந்த இது வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ நான் இப்போ அரைச்சின்னு வந்தது இதில் போடுறேன். இதில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இது கொஞ்சம் கூட ஜாஸ்தியே நம்ம அதுவும் ட்ரை கோகனட் போடுறதுனால இதை டபுளாக பண்ணி எடுத்து உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் கொஜ்ஜு, நான் வந்து உங்களுக்கு பைனாப்பிள் கொஜ்ஜு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கும் இதே பவுடர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலம்பரை உட்காந்து திருப்பியும் வறுத்து பண்ண வேண்டாம். நல்லா வறுத்து இந்த மாதிரி ட்ரையாக திரிச்சு வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பட் நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிட்டாக்க உள்ளே வைக்க முடியாது. அதனால இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு இன்னும் நல்லா 2-3 நாளைக்கு இல்லைன்னா ஒரு நெக்ஸ்ட் வீக் கூட பண்ணிக்கலாம். இட் வில் ஸ்டே ஃபார் அ லாங்கர் டைம் பிகாஸ் ட்ரை கோகனட் ப்ளஸ் ட்ரையாக திரிக்கிறனால எல்லாம் வறுத்துருக்கிறனால இட் வில் ஸ்டே. இது வந்து நான் தண்ணி அலம்பி விட்டாச்சு மிக்சர் ஜார்லேயும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ வந்து இந்த கொஜ்ஜு வந்து நல்லா தலைக்கிறது இல்லையா, இந்த சமயத்தில் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணலாம். அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி கொதிக்கும் போதே கமன்னு வாசனை வருது. வீடு ஃபுல்லாக மணக்கிறது. இந்த மாதிரி ஒரு கொஜ்ஜு பண்ணிவிட்டு நம்ம நல்ல இதை வந்து யூ கேன் ஈவன் கேரி வெரெவர் யூ கோ, மேபி ஃபார் த சில்ட்ரன் ஆல்சோ யூ கேன் பேக்கு. இது வந்து நல்ல ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு திதிப்பு புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நான் இன்றைக்கி சேலம் வத்தல் போட்டிருக்கேன் இல்லையா, இதுவே நம்ம வந்து பேடிகர் மிளகான்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த லாங்காக அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அது ரெட்டிஷ் கலர் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் சொன்னது என்னென்னா, இது வந்து இப்போ ரெடி ஆகிடுத்து நான் ஆஃப் பண்ணுறேன். நான் இப்போ இது என்ன சொன்னேன்னா, இது வந்து ஆல்டர்னேட்டிங் ஃபார் குழம்பு ஆர் ரசம், சாம்பாரோ ரசமோ அது பண்ணுறதுக்கு பதிலாக தான் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களோட கன்சிஸ்டன்சியும் இந்த மாதிரி இருந்தாக்க இட் பி நைஸ். இது வந்து நல்ல கொதிக்க சாதத்தில் நெய் போட்டுட்டு இது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா பருப்புஞ்சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். இல்லை ரசம் பண்ணும்போது இதையே கொஞ்சம் கூட கெட்டியாக பண்ணோன்னா, இப்போ நான் இன்னைக்கு குழம்புக்கு ஆல்டர்னேட்டிங்கிறதுனால இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. இதுவே நீங்கள் வந்து இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் கூட கெட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். That will be very, very tasty, let me tell you. This is something different where Karnataka people used to make. I thought this I can share it with you. Idhukku peru Vendakkai Gojju. Please try it and enjoy it. Let me meet you in the next lovely video. Bye-bye.